அடுத்தது பார்க்க போகிறது HTML என்டிட்டிஸ். ஸோ என்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கேரக்டர்ஸ். இப்போ நம்ம UTF-8 மெட்டா கேரக்டர் செட்னு ஒரு டேகு கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த டேக் எதுக்காக கொடுத்தோன்னு சொன்னேன். யூனிஃபைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர் UTF-8 மெட்டா கேரக்டர் செட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஏன் அதை கொடுத்தோம், எதுக்காக அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்? ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதே மாதிரி ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கீபோர்டில் இல்லாத ஒரு சில சிம்பிள்ஸ் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மஸ்ட்டு மெட்டா கேரக்டர் செட் அந்த டேகு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இது வரைக்கும் நம்ம அதை எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போது அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கீபோர்டில் இல்லாத டீட்டெயில்ஸை நம்ம வெப்சைட்டுக்குள்ளே டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் HTML என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இது நம்ம கீபோர்ட்லேயே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய நேம் சந்தோஷ்குமார். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இடையில ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் என்னோடய நேம் எழுதுவேன். ஃபஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்பேஸ் பார் நம்ம என்டர் கொடுத்தோம்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு வேணும். சந்தோஷம் குமாருக்கு இடையில எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணும். அது நீங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் HTML ஸ்பேஸ் பாரை கொடுத்து நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் அது டிஸ்பிளே ஆகும்போது எத்தனை ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் அங்கே க்ரியேட் பண்ணும். எனக்கு அதிகமாக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா என்டிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் சொன்னேன் நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த NBSP அப்படிங்கிற இந்த என்டிட்டி நேமை நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெஸ் தேன், கிரேட்டர் தேன், இந்த ஆம்பர்ஸ்டாண்ட் சிம்பிள்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக அது சரியாக உங்களோட HTML பேஜில் பிரிண்ட் ஆகணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த என்டிட்டி நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெஸ் தேனுக்கு LT, கிரேட்டர் தேனுக்கு GT. ஸோ ஆம்பர்ஸ்டாண்ட் சிம்பிள் இருக்கணும். கூட இதை டைப் பண்ணினா மட்டும்தான் கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நார்மலாக உங்களுடைய கீபோர்டில் இதெல்லாம் இருக்கும். அதாவது லெஸ் தேன் இருக்கும், கிரேட்டர் தேன் இருக்கும், ஆம்பர்ஸ்டாண்ட் சிம்பிள் இருக்கும், டபுள் கோட் இருக்கும், சிங்கிள் கோட் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஒரு சில கீபோர்டில் யூரோ இருக்கும், யூரோ, பவுண்டு, இந்த சிம்பிள் இருக்கும். சென்ட் சிம்பிள் இருக்காது. இருக்கா அவங்க கீபோர்டில் டேரெக்டாக டைப் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதேமாதிரி காப்பிரைட் சிம்பிள் என்கிட்ட கேட்டிங்களா, நான் டைப் பண்ணி வச்சுருந்தேனா, நீங்கள் கேட்டிங்க அந்த காப்பிரைட் சிம்பிள் எனக்கு நான் எப்படி போடுறது அப்படின்னு. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதான் நான் முன்னாடி சொல்லலை. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த காப்பிரைட் சிம்பிளை இந்த மாதிரி கொடுக்க முடியும். அண்டு காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காப்பிரைட் சிம்பிளை உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ காப்பிரைட் சிம்பிள் எங்கே இருக்கும்? ஹெட்டரில் இருக்குமா, ஃபூட்டரில் இருக்குமா? ஃபூட்டரில் இருக்கும். ஸோ ஃபூட்டரில் நீங்கள் கண்டிப்பாக அந்த காப்பிரைட் அப்படிங்கிற அந்த காப்பிரைட் ரிசர்வ்டு அப்படிங்கிற அந்த லைன் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லா வெப்சைட்லையுமே காப்பிரைட் சிம்பிள் தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். ஸோ இது நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்டு, ஒரு மொபைலோ இல்லை ஒரு ஆட்டோமொபைலோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் சிம்பிள் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கும் இங்கே தேவைப்படும். ஸோ இந்த கீவேர்டெலாம் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸில் ஆட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். இப்போ என்னோடய நேம் சொன்னால், ஸோ என்னோடய நேமை நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷ்குமார் அப்படின்னு ஸ்பேஸை கொடுத்து டைப் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இவ்வளோ ஸ்பேஸ் வேணும். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸு எலாபரேட்டாக வேணும்
நான் என் நேமுக்குன்னு சொல்ல, உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு NBSP நான் பிரேக்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த என்டிட்டியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் அவுட்புட் எப்படி வருதுன்னு செக் பண்ணு. இதை வந்து புதுசாக ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து டைப் பண்ணாதீங்க. நம்ம ப்ரீவியஸாக டைப் பண்ண ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து, இப்போ ரெட்டு ப்ளூ க்ரீன்னு கொடுத்தோமா கடைசி ப்ரோக்ராமில், அதில் என்ன பண்ணு, அந்த ரெட்டுக்கு அடுத்தது இந்த நான் பிரேக்கிங் ஸ்பேஸை அப்ளை பண்ணி ரெட்டுக்கும் ப்ளூக்கு இடையில் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணு. புதுசாக டைப் பண்ணாதீங்க, ஓகேவா? புதுசாக டைப் பண்ணுறது தேவையில்லாத வேலை.